நமஸ்காரம் மச்சா. ஹாய் ராம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் பிஸி, அதனால உன்னோட ஸோ வீடியோ சேனலை நடுவில் நீ வர முடியல, பிஸியாக இருந்திருந்த. ம் ஆமா ஆமா, ம். செமஸ்டர் ரெண்டு க்ளோஸு ஓகே. எல்லாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா, ரீசெண்ட் எலிமினேட்டர் டூ ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ப்ரிவ்யூ. ஸோ யாருமே ம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸ்டார்டிங் ஆஃப் த ஐபிஎல்ல இந்த ரெண்டு டீம் ஃபைனல் வரும்ன்ட்டு. அதை நம்ம அப்புறமா பேசலாம். அதுக்கப்புறம் வந்து ம் எம்ஐ வர்சஸ் பஞ்சாப், வேறு லெவல் மேட்சாக இருந்தது. ஸோ பஞ்சாப் ஸ்டார்ட் பண்ணால் பஞ்சாப் வந்து சூப்பர் டாஸ் தேவான். ஆக்சுவலாக அங்கேயே வந்து நல்ல டாஸ். ஏன்னா அது எப்படி வேணால் போயிருக்கலாம். நல்ல டாஸ் வந்து அதுக்கப்புறம் மழை பெஞ்சி கொஞ்ச நேரம் வேஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பித்து எந்த ஓவர்ஸ் லூஸ் பண்ணாமல் மேட்ச் நடந்தது. ஸோ டாஸ் பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிற? டாஸ் வந்து ஆக்சுவலாக மலைக்கு முன்னாடி போட்டுட்டாங்க, ஓகேவா? ஸ்ரேஷோட அவரோட வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் ஜெயிச்சாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பம்ப் பண்ணணும்னு அவர் ஃபிக்ஸ்டாக இருந்தார். ஏன்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி தான் டாஸ் போட்டான். ஆமாம் ஆமாம். சரியா? அதுல அவர் அவர் வந்து பிளான், அவரோட அவர் வந்து டார்கெட் என்னவா இருந்ததுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங் கொடுக்கணும், 200 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இருந்த ம் அந்த மாதிரி போனாருன்னு நினைக்கிறேன். ஐ ப்ராபபிளி திங்க். ம். ஸோ இதுதான் அவர் வந்து பிளான் பண்ணிட்டார் டாஸ். அது ஒரு ஒரு டாஸ் வின் ஆனது அவருக்கு ரொம்ப குருஷியலா இருந்தது. ஆமா. ஆமாம். ஸோ ம். ஸோ டாஸ் வின் பண்ணது ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஐயருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆமா. வந்த உடனே பெரிய ப்ளோ. யூஸ்வலாக ஸ்டோயினிஸ் வந்து இனிஷியல் ஓவர்ஸ் போடவே மாட்டார். ஸ்டோயினிஸ் ம்ஹ்ம். போட்டு நம்ம பெரியப்பா ரோஹித் சர்மா அவுட் ஆனார். ஸோ அங்கேயே ஒரு பெரிய ப்ளோ. ஆக்சுவலாக ரோஹித் சர்மா கொஞ்சம் நேரம் விளையாடிருந்தா கூட என்ன நடக்கும் பெரியப்பாவா? நம்ம அதுக்கு முன்னாடி மேட்ச்ல ஆஹா. பார்த்தோம். அது ஆமா. முடிஞ்சு அதுக்கப்புறம் திலக் வர்மா, அப்புறம் பேர்ஸ்டோவும் கொஞ்சம் நல்லா விளையாடினார். ஆக்சுவலாக பேர்ஸ்டோ வந்து பேஸ்டோ சூப்பரா விளையாடினாரு. ஆக்சுவலி சில பிளேயருக்கெல்லாம் வந்து நீ டவுன் த கிரவுண்ட் விளையாடும்போது நீ சீக்கி ஷாட்ஸ் எல்லாம் விளையாடக்கூடாது. ம். இந்த மாதிரி பக்கத்தில் அடிக்கிறது, இந்த பக்கம் அடிக்கிறது, அந்த மாதிரி டவுன் த கிரவுண்ட் உன்னால கிளியரா அடிக்க முடியுதா? நீ வந்து அடிச்சுன்னு போயிட்டே இருக்கணும். அது வந்து பேர்ஸ்டோ பண்ண மிஸ்டேக்கா இருக்கலாம் அது. அப்புறம் வந்து ஆ, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க நல்லா. ஆனால் சாஹல் வந்து சூப்பராக, ஐ மீன் ரன் கொஞ்சம் போயிடுச்சு, 6-4 அடிச்சாரு. பட் அவங்க பிளான் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயரும் சாஹலுக்கு தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஸ்பின்னுனாலே சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் எக்ரெசிவாக விளையாட பார்ப்பாரு. ஸோ அதே மாதிரி ஆமா. விக்கெட் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சாஹல் வந்து குரூஷியல் விக்கெட் சூரியகுமார் யாதவ் விக்கெட் எடுத்துட்டாரு. அந்த டைமில் ம். சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகலைன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 ஓவர் இருந்தது. இன்னும் ஒரு 20 ரன்னு ஆமா. எக்ஸ்ட்ரா வரும். எப்படி? 20-30 ரன் வந்திருக்கும், வாய்ப்புகள் ஸோ அதிகம். ஆமா. 200 சேஸ் பண்ணுறதுக்கும் 220 சேஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து சாஹல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? ஆக்சுவலா வந்து ஆமா, அது சாவல் ரொம்ப குரூஷியல். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, பாண்டியா வந்தாரு. பாண்டியாவோட கண்டிஷன் அந்த இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் இம்பாக்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ பாண்டியா வந்து அந்த அளவுக்கு சரியா இல்ல அந்த பாயிண்ட்ல. ஆமாம், யூஸ்வலாக ஸோ பாண்டியா அந்த வந்து லாஸ்ட் ஃபோர் ஆ இல்லை, சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் 4 ஹவர்ஸ். அவுட் ஆனா ஆனது. வந்து இன்னொரு பேட்ஸ்மேன் வந்தார், நாமன் வந்து சூப்பரா ப்ளே பண்ணாரு அந்த கேப்ல. அமந்தீர். ஆ. ம். ஆமா, நமந்தீர். ஆமா. ஸோ அவர் வந்து சூப்பரா விளையாடினார். ஒரு 38 அந்த மாதிரி கிட்ட ஆமாம். அடிச்சாரு சூப்பரா. ம். ஸோ அவர் அந்த ஸ்கோர் அடிக்கலாம், ப்ராபபிலி வில் பி த 180 ஆர் சம்திங். ஆமாம் ஆமாம். இன்னொன்று என்னன்னா, பாண்டியா வந்து யூஸ்வலாக அந்த லாஸ்ட் 3 பால்ஸ் இல்லை 5 பால்ஸ் வந்து சூப்பராக விளையாடுவார். ஸோ ம். அது வந்து இன்னைக்கு பாண்டியானால பண்ண முடியல. ஸோ ஆமா. 13 பாலுக்கு 15 தான். யூஸ்வலாக அவர் 13 பால் விளையாடினா 30 அடிச்சிருவாரு, 30 28 அந்த மாதிரி ம். அடிச்சிருவாரு. அவரால் எக்ஸலரேட் பண்ண முடியல, அது ஒன்று இது. ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு, அப்புறம் அவுட் ஆகுறாங்க. பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு, அவுட் ஆனாங்க. அது நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி வந்து ஜேமின்சன் வந்து நல்லா போட்டார். ஒரு ஒரு மிடில் ஒரு ஒரு ஓவரில் வந்து ஒரு 4 ரன்ஸ் சமயம் என்னமோ கொடுத்துருந்தாரு. ஸோ அங்கேயும் ஒரு ஆமா. ஸோ எல்லா ம். இடத்துலையுமே ஒரு செக் மாதிரி போயின்னு இருந்தது எம்ஐ பேட்டிங்கில். ஸோ அதனால தான் அவங்க வந்து டூ 220 அந்த மாதிரி எதுவும் அடிக்க முடியல. ஸோ கைல் ஆனா ஜென்சன் ஓரளவுக்கு ஆமா நல்லா ஆமா. விட்டாரு. இன்னொன்னு இந்த இடத்துல ராம் என்னன்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரன் ரேட்டு
ஸ்டார்டிங்லேருந்து 10 11 12 10 11 தான் இருந்தாங்க. ஆனால் அது 20th ஓவருக்கு அதே தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஆமா. அதே பவுலர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக இருந்தாங்க. அவங்க 12க்கு மேலே கிராஸ் பண்ணக்கூடாது இவங்கள அந்த ரன் ரேட் அப்படியே அது கரெக்டாக பக்காவாக கன்சிடர் பண்ணாங்க. பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்படி பவுலிங் கொஞ்சம் ஓகே. ம். எல்லாருமே ஸ்மார்ட்டான பேட்ஸ்மேன் தான். எல்லாருமே ஸ்மார்ட்டான ஆமா. பவுலர் தான். நல்லா திறமையான பவுலர் தான். இன்டர்நேஷனல்லாம் சொல்லு. சாதாரணம். அந்த டைமில் அவங்களோட நாலேஜ், அவங்களோட திறமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ம். நம்ம பும்ரா பவுலிங்காக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் அந்த டைமில் பேட்டிங்காக இருக்கட்டும், அதுதான். ம். அது ரொம்ப பா. இம்பார்ட்டன்ட். ரொம்ப இதா இருந்தது. அப்புறம் இன்னொன்னு, நான் மட்டுமா இப்படி ஃபீல் பண்ணனா இல்லை எல்லாரும் ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் யாரு பஞ்சாப் பவுலிங் போடும்போது கொஞ்சம் ஸ்லாப்பியாக இருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஆமா, பவுலிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அவ்வளோ இன்டென்ட் காட்டல போட்டதா. இன்னொன்னு இன்னொன்னு வந்து ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா டைம் லேட். எப்படி அதனால ஆமா. கூட இருக்கு. ம். நம்ம ஸோ நான் யோசிச்சு என்ன. பாரு. ஆமா. நம்ம அமெரிக்கால இருக்கு நமக்கு ஓகே. ஆனா அவங்க மேட்ச் ப்ரிப்பேர்னு சில பேர் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ஆமா. இன்கேஸ் ஆமா. அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 9:30க்கு ஆடி 2 3 மணிக்கு முன்னாடினா கண்டிப்பா பவுலிங் வந்து 4 டயர்டாக ஓவர் இருப்பாங்க. போடுவாங்க. ஓடணும் என்னன்னா இல்ல. சாப்பிடணும் ம். அப்படின்னு அது அது அந்த ஓகே. ஃபேக்டர். பட் நான் மட்டும் அவங்க வந்து இப்போவே ஐ மீன் லைக் யூஸ்வலாக அது வந்து தோக்குற டீமுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும். என்னடா அதுக்குள்ளேயே இவங்க ஒரு வேளை அடிக்க முடியாது அந்த மாதிரி எதனா ஃபீல் பண்ணுறாங்களா? அது ரொம்ப இல்லை, ஃபைனல் ஓவர்ஸில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது எவிடென்ட்டா. ஐ மீன் எனக்கு எந்த ஓவர் ஆக்சுவலி லாஸ்ட் பஞ்சாப் போடும்போது லாஸ்ட் 22. ஒரு 18 19 அந்த ஓவர் 15க்கு அப்புறம் ஒரு ஓவர் வந்து ரொம்ப ஸ்லோப்பையாக இருந்தானுங்க. ஆஹா. அவ்வளோ இன்டென்ட் இல்லாமல் ஓகே ம். ஒருத்தர் போடுறாரு ஒரு ஃபோர் அந்த மாதிரி எதனா போகுது அது பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருந்தானுங்க. ஸோ அது எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. யாருன்னா இன்னும் யாருன்னா நம்ம ஆடியன்ஸில் யாருன்னா ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ம். இன்னிங்ஸுக்கு நம்ம போகலாம். அது வந்து பஞ்சாப் பேட்டிங். ஸோ பஞ்சாப் பேட்டிங்கில் வந்து மெயினாக அவங்களுக்கு நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், ஓப்பனர்ஸ் தான் கீ. இட்ஸ் நோ டவுட். அவங்க ஓப்பனர்ஸ் விளையாடினாங்கன்னா வித்தவுட் எ டவுட் இட்ஸ் 200 ப்ளஸ் நோ டவுட். ஸோ ஆமா. பிரப்சிம்ரன் சிங் கொஞ்சம் ப்ரெஷரில் ஆடுறாருங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆமா, லாஸ்ட் மேட்ச் அவர் சரி அடிக்கல நான் அடிக்கல. பார்த்தேன். ஆமா. அதுக்கு லாஸ்ட் முன்னாடி மேட்ச் அவர் மேட்சும் அடிக்கல. அடிக்கல. அதுக்கு முன்னாடி அடிக்கல. மேட்சும் அடிக்கல. இந்த மேட்சும் அடிக்கல ஸோ அவரு. கிட்டத்தட்ட 3 மேட்ச் அவர் அடிக்கல. அதுக்கப்புறம் ம். வந்து பிரியான் சாரியா கம்பேரிட்டிவா பெட்டரா இருக்காரு. ஸோ சூப்பரா இருந்தாரு. அவரு ஆமா. அந்த ஷாட் ஒரு வந்து பாத்தீங்கன்னா, 10 அந்த ஷாட் 20 ரொம்ப கிளாரிட்டி இருந்தது. 20 ரன் ஆமா. அடிச்சாங்க. பட் அன்லக்கி ம். அவுட் ஆயிட்டாரு. ம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ம், ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு. இனிஷியலா சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எல்லாமே அடிச்சிருந்தாரு. பட் அண்ணன். நான் கொஞ்சம் டஃபா இருக்குமோ அப்படின்னா நான் செம்ம கம்போஸ்டா விளையாடினார். இந்த மாதிரி நாக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுக்கு சொன்னேன்ல நான் சொன்னேன்ல ஸ்ரேயஸ் ஐயர் செம பேட்ஸ் பண்ணி எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் காமெடி பண்ணாதடா அப்படின்னு. செம ம், பேட்ஸ் கூட ஒரு அண்ணா இருந்தா பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. அதான் சொன்னேன் அண்ணா அடிப்பான். அதான் ஒரு மாதிரி இருந்தான் அடிச்சு. ஆனா அவன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அதுக்கு மட்டும் நம்ம வரும் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி அடிச்சாங்கன்னு. ம், ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அந்த பும்ரா ஓவர்ல அந்த 2 ரெண்டு 3 ஏக்கர் அந்த தேர்ட் பாயிண்ட்ல 3 ஃபோர் அடிப்பா. அது உண்மையிலேயே வந்து ஆமா. பிரில்லியண்டா இருந்தது. நான் ஆமா. வந்து அந்த மேட்ச் பார்க்க ஒரு விஷயம் யோசிச்சது. பும்ரா வேர்ல்டு கிளாஸ் பவுலர். ஆமா. பெஸ்ட் பவுலர் 2020க்கு. ஆமா. அப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதை எப்படி ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ண போறாரு நான் அந்த எனக்கு சொல்லிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ம். ஸோ அது வந்து ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா ப்ளே பண்ணாரு அந்த கேம் உண்மையிலே. ஆமா. இது ஆனா வந்து அடிஸ் ஒன் ஆஃப் தி சிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லாங் நாக் ஷாட். அவுட் மேட்சஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாக். அந்த மாதிரி கூல் அண்ட் கம்போஸ்டா விளையாடினது. அப்புறம் வந்து இன்னொன்று பும்ரா பத்தி பேசுனது சொல்றேன். ஆனால் பும்ரா வந்த உடனே அவரை அட்டாக் பண்ணிட்டாரு இவர் ஜாஸ் இங்கிலீஷ். அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜாஷ். பிரேக்கே கிடைச்சது. ஆக்சுவலாக ஜாஷ் இங்கிலீஷ் வந்து ஆமா, ஃபர்ஸ்ட் ஹோப். வேற யாருக்குமே அவ்வளோ அக்ரெசிவாக அடிக்கிறது இல்லை. ஐ மீன் நான் பார்த்த வரைக்குமே. ஆனால் பும்ரா வந்த உடனே அக்ரெஸ் ஆறாரு. இதே வந்து அந்த 184 சேஸ் பண்ணும்போது அதே மாதிரி தான். பும்ரா வந்த உடனே அவர் அட்டாக் பண்ணணுன்னே ஆடுற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த ஓவர் 20 ரன் அடிச்சதுமே மும்பை ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னடா இவர் தான் நம்மளோட ஸ்ட்ரைக் பவுலரு, இவருக்கே அடிச்சார். அது வரைக்கும் ஜாஸ் இங்கிலீஷ் அவுட் ஆகிற வரைக்கும் திருப்பி கொடுக்கவே இல்லை. ஆமா. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீடு வந்து அவனால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து ஆஸ்திரேலியன் பிச்சில் இன்னும் ஸ்பீடு வர பால் எல்லாம் விளையாடிட்டு ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப பழகிட்டாரு. அது இந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் அவருக்கு வந்து ஒன்றுமே ஐ மீன் லைக் ஸோ யூஸ்வலாக வந்து நீ ரோஹித் சர்மா விளையாடினதுக்கு மற்றவங்க விளையாடினதுக்குமே யூஸ்வலாக கம்பேரிட்டிவ் மேட்சஸில் ரோஹித் சர்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்ச மாதிரி நம்ம விளையாடும் போது ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பும்ரா போடும்போது இவருக்கு மட்டும் தனியாக எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சதோ அப்படின்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அது ஒன்று. ஆனால் மும்பை அங்கே தான் ஃபர்ஸ்ட் ப்ளோ கிடைச்சிச்சு.
அதுக்கப்புறம் ம். வந்து சாண்ட்னருக்கு ஓவரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரு தான் ஆனா ராம் அதான் ராம் தெரியல. நான் 70 ஓவர் 80 சொன்னேன். இல்ல ஒரு இது ஏதோ சாண்டனருக்கு இன்னும் புதுசா 2 ஓவர் இருக்கு. கஷ்டம் அப்படின்னு ம், நினைச்சிருந்தேன். ஏன்னா ஸ்பீடா கூட இன்னொன்னு கூட ஒரு ரீசனா இருக்கலாம் ராம். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பின்னுக்கு ஸ்பின் விளையாடுவாரு. விளையாடுவாரு. அது ஸோ மட்டும் இல்ல, அதனால கூட அவரை ஸ்டாப் பண்ணிக்கலாம். மேபி இல்ல ஐ அது மட்டும் இல்ல கெஸ். ரீசன், நேஹல் வதேரா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, அதனால இவருக்கு நம்ம கொடுக்க வேணாங்கிற மாதிரி தான் இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க. அது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து லெக் பிரேக் போட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய கிண்டல் எல்லாம் வருது. ஸோ அதனால தான் இருக்கு. நான் யார் சாண்ட்னர் வந்து நெக்ஸ்ட் லெவல் பிளேயர் ஆக்சுவலா. வேர்ல்டு கிளாஸ் அது போன பவுலர். மேட்ச்ல கூட யாருமே ரிவ்யூ எடுக்காத போது ஒருத்தருக்கு ரிவ்யூ எடுத்திருந்தார் இந்த மாதிரி. அப்போ கண்டிப்பா எல்பி கொடுத்தாங்க. அது எனக்கு பேட்ஸ்மேன் நான் மறந்துட்டேன் யாருன்ட்டு. இப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி மேட்ச்சு. ஸோ அவர் பயங்கர ஸ்மார்ட் கிரிக்கெட்டர். ஸோ அவர் கொடுக்காதது ஒரு டாக்டிக்கல் எரர்ன்னு நான் பிலீவ் பண்றேன். மும்பை மாதிரி ஒரு டீம் இந்த மாதிரி இது பண்றதுன்னு ஐ மீன் லைக் கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஸோ ஆனா ஒண்ணு ராம், நான் சொல்றேன் பாரு ராம். ஓகே, என்ன வேணா இருக்கட்டும் ராம். மும்பை இந்தியன்ஸ் கிட்ட எவ்வளோ கேப்டன் இந்தியன் கேப்டன் இருக்காங்க. ஆமா. எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா இருக்கட்டும், ம், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், அவங்க ஆமா. ஏன் ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும். ஓகேவா? ம், ஸோ அவ்வளோ பேர் இருந்தும் ஒரு அன்கேப்டு பிளேயர் அடிக்கின்றது கொஞ்சம் ம், அவங்க எந்த அளவுக்கு மென்டலாக ப்ரிப்பேர் ஆகியிருப்பாங்க. ஆமா. ஓகேவா? ஏன்னா யோசிச்சு பாரு, ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பெரிய பேட்ஸ்மேன் பவுலர்ஸ், ம், ஒரு வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸே ஆமா. இல்லாது அது எந்த அளவுக்கு கரெக்ட் மென்டலா தான். ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி இது ம். பண்ணணும். தே பிளேட் அப்புறம் வெரி வெல். ஆமா. நல்லா சொல்ல போனா நல்லா மைண்ட் கேம் தான் அதெல்லாம். ஒரு ஆமா அவன் கண்டிப்பா மைண்ட் கேம் தான். அப்புறம் மைண்ட் கேம் வந்து தான். நீ ட்ரெண்ட் பவுல் சொன்னதுனால ட்ரெண்ட் பவுல்ட்டு ஒரு சூப்பர் கேட்ச் விட்டுட்டாங்க. அங்க மேட்ச் மாறினது திருப்பி மேட்ச், போச்சு. இது அங்க செகண்ட் மாறினது ப்ளோ. மேட்ச் கண்டிப்பா. இது செகண்ட் ப்ளோ. ஃபர்ஸ்ட் வந்து பும்ராக்கு அடிச்சது ஃபர்ஸ்ட் ப்ளோ, இது செகண்ட் ப்ளோ. ஸோ ட்ரெண்ட் பவுல்ட் வந்து அது இன்னும் அப்புறம் நேஹல் வதேரா ட்ரெண்ட் பவுல் கேட்ச்னு சொல்லுவோம். நேஹல் வதேரா வேற லெவல்ல விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ அவர் ஒரு ரொம்ப சின்ன பையன் தான் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி விளையாடுற ஒரு பிளேயர் தான் வந்து இந்தியன் டீமுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா ஆமா. பிரசன்ட் மேட்ச்ல கவலையப்படாம விளையாடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம இதே ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் வெர்ஷன் பார்க்கலாம். நம்ம பப் சிம்ரன் எப்படி விளையாடிருக்காருன்ட்டு. பிரப் சிம்ரன் ம். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் வெர்ஷன்ல இவர் எப்படி விளையாடிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் ம்ஹ்ம். அடிச்ச அந்த 48 சம்திங் வந்து வேற லெவல் அது. கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப குருஷியல். அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தது. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேட்ச் திரும்பினது வந்து அந்த ரீஸ்டாப்ல அடிச்ச 3 சிக்ஸ் ஆ அங்கே கம்ப்ளீட்டா. அங்கதான் அங்க ரெக்கார்ட் ரேட் 12 என்னவோ இருந்தது ராம் அங்க. ஆமா அங்க கம்ப்ளீட்டா மேட்ச் முடிஞ்சு போச்சு. அவர் 3 சிக்ஸ் அடிச்சாரு. அது ஓகே. வரைக்குமே வந்து கொஞ்சம் மும்பை பக்கம் போகுது, கொஞ்சம் எம்ஐ பக்கம் போகுது, மும்பை பக்கம் எம்ஐ பக்கம். ஆனா அந்த அடிச்ச 3 சிக்ஸோட மேட்ச் மாறிடுச்சு. அந்த 3 சிக்ஸுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 ஷாட் அடிச்சாரு பும்ராக்கு யார்கரு. இல்லடா அது வந்து ரொம்ப அந்த ஷாட் எல்லாம் வந்து ஷார்ட் ஆஃப் த ஐபிஎல்னு சொல்றாங்க. இப்படி பால் வரும்போது அவ்வளோ இது ப்ரிசைஸா வந்து இந்த நிக்கணும் ஸ்லாங் பேட்டு. இப்படி வச்சு அது தேர்ட் பாயிண்ட்ல அப்படி போகுது. வச்சு அது பேட்ல பட்டு கூட விக்கெட்ல போயிடும். போயிட்டு அது எப்படி அப்படி பேட்ல ஆடினாருன்னு தெரியல. பட்டாலும் விக்கெட் போயிடும், படலனாலும் விக்கெட் போயிடும். அது வந்து கரெக்ட். அதுவும் வந்து கேப்ல அடிச்சிருக்காரு அது. ஆமா. அதான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. யா யார்கர் எப்படி அடிக்கிறது, ஐ மீன் லைக் யார்கர் அடிக்கிறது ரொம்ப நாளாக நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குறோம். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நிறைய பும்ரா வந்து குரூஷியல் டைமில் கரெக்டாக யார்கர் வந்து நெயில் பண்ணுவார். அது டைம் யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிரிக்கெட்டில் வந்து எல்லாருமே பிளானோட தான் வருவாங்க. பட் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா. அது அந்த ப்ரிசைஸாக எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஆமா. வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அந்த 2 4ஓட வேற லெவலுக்கு போயிருக்காரு. ஸோ அது அது கண்டிப்பாக பேசியே ஆகணும். ம். அப்புறம் வந்து மும்பை பண்ணுற அப்புறம் ராஜ் பவா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எடுத்தாங்க. அது மும்பை எப்படி அவங்கள பார்த்தாங்கன்னு தெரியல. ம்ஹ்ம். அவங்க குரூஷியலில் கிளிக் ஆகல. மிடில் ஆர்டரில் விளையாடினார் ஒருத்தர். ம்ஹ்ம். மும்பை அப்புறம் வந்து ம், இன்னொருத்தர் ரீஸ்டாப்ல எடுத்தது ஒரு டாக்டிக்கல் எரர்னு சொல்றாங்க. அப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து ஏன் கான்ஃபிடென்ட்டா பால் போடுறது இல்ல அப்படின்னு இது ஒரு இதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து ஆமா. மும்பை லாஸ்ட்க்கு வந்து ஒரு பின் பாயிண்ட சொல்ற ஒரு இது. ஸோ ஃபைனல் தாட்ஸ் ஆன் மும்பை வர்சஸ் பிபிகே. நான் வந்து பிஃபோர் இங்க ஒன்று சொல்ல விரும்புறேன். ஆனா வந்து என்ன ஒண்ணா இருக்கட்டும். ஓகேவா? இந்த அளவுக்கு கிளாசிக் பேட்டிங் ஆடுறாங்க, கேப்டன்சி நல்லா பண்றாங்க. நாலேஜும் தாண்டி இங்க சில விஷயம்லாம் இருக்கு. அதை நம்ம பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். ம், பட் இட்ஸ் ஃபைன். ஓகேவா? அது வந்து ஆனா செம பேட்டிங். அவருக்கு உண்டான கிரெடிட் அது கொடுத்தே ஆகணும். யாரா இருந்தாலும் ம், சார். அவ்வளவுதான். ம். ஓ ஸோ கிரெடிட் கோஸ் டு ஸ்ரேயஸ் ஐயர் அட் ஃபர்ஸ்ட் அண்ட் மும்பை எஸ். பஞ்சாப் மேனேஜ்மெண்ட். எஸ், ஆஃப் Pombes கோர்ஸ். Pombes management believed in 6 uncapped players
and obviously the coach Ricky Ponting. The credit goes to all of them. And now move to the finale. Finale. ஃபைனல். Punjab versus RCB. ஆர்சிபி. ஓகே, பார்க்கலாம். ஆனா இன்னொன்னு, இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது சொல்லணும். ஒரு அட்வான்டேஜ்னா ரெண்டுமே இது வரைக்கும் யாருமே சாம்பியன் ஆகாதவங்க. ஆமா, அது வந்து ஸோ ஒரு பெஸ்ட் திங். அது பெஸ்ட் திங். பெஸ்ட் திங். ஓகே, நியூ பெஸ்ட் திங் சாம்பியன் டு லைக் ஐபிஎல். ஏன்னா ஒரு நியூசிலாந்து. வாட்டி கப்பு வாங்கினா உனக்கு வந்து எப்படி வேணாலும் போகும். ஸோ அவங்களுக்கு ஒரு வாட்டி கப்பு வாங்கினா என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி ஒன்று கிடைக்கும். ம். ஓகே, இந்த மாதிரி கிடைச்சது. ஸோ இதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணால் நம்ம வந்து அட்லீஸ்ட் கப் அடிக்கலனாட்டி கூட அங்கே வரைக்கும் போக முடியும். ஸோ ம்ஹ்ம். ஒரு தடவை கப் அடிச்சா லீட்ஸ் டு டூ, தெர் இஸ் அ ஹை சான்ஸ். ஸோ அது வந்து ஒரு நல்லது ஐபிஎல்க்கு. ஏன்னா நம்மளே பார்த்து பார்த்து சிஎஸ்கே, மும்பை, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒரு புது டீம் வருது. ஆக்சுவலாக ஆஸ் எ ஸ்பெக்டேட்டராக அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது ம். அது வந்து எனிவே இட்ஸ் குட். ஸோ செகண்ட் திங், ம்ஹ்ம். ஸோ ஹூ இஸ் ஃபேவரட்ஸ்? ஃபேவரட்ன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து அன்பிரிடிக்டபிள் சொல்ல முடியாது. வித்தவுட் எ டவுட் ஆர்சிபி இஸ் த ஃபேவரட்ஸ். வித்தவுட் டவுட் அப்படின்ற நீ. ஆமாம், ஆ ஆர்சிபி த ஃபேவரட்ஸ். ஆர்சிபி இஸ் கம்பேரிட்டிவ்லி ஆர்சிபி ஹேஸ் பெட்டர் பவுலிங் லைனப். அது லைன் வந்து வை no doubt. நாட்? ஏன் இல்ல, லாஸ்ட் மேட்ச் I கம்பேர் think பண்ணும்போது எப்படி மும்பை இந்தியன்ஸோட? I'm not saying as a fan. I am saying as a neutral person. நோ 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 RCB is the favorite. லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ண எப்படி இருந்தது? மும்பை இந்தியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது? அதான் சொல்றேன் நான். ம். போன மேட்ச்லயுமே மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபேவரட். நான் அது சொல்லல. ம்ஹ்ம். யார் வேணாலும் ஜெயிக்கலாம். வந்து ஆன் த பேப்பர் இல்ல ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தா ஃபேவரட்ஸ் கண்டிப்பா ஆர்சிபி தான். ஆமா. இன்னொன்னு, ம். இன்னொன்னு ராம், ஃபைனல்ல போகும்போது ஓகேவா, அது கூட எல்லாரும் கண்டிப்பா மும்பை ஆர்சிபின்றது நிறைய நாலேஜான பேட்டிங் இருக்கு, ஆமா. பவுலிங் லைனப், இந்த கிரேட் பவுலர்ஸ் இருக்காங்க, கிரேட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இங்க இருக்கும் அப்படி இல்லை. ஆனா வந்து இங்க வந்து ஒரு விஷயம் மட்டும் நம்ம இம்பார்ட்டன்டா யோசிச்சுக்கணும். ஓகேவா, இல்ல, அந்த மேட்ச்ல நீ- அந்த டைம்ல எப்படி அந்த அது ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண, அதுதான் அதுதான். இம்பார்ட்டன்ட். இல்ல இல்ல, அதுதான் நான் அதுதான் சிச்சுவேஷன் நான் ப்ளே. சொல்ல வரேன். ஸோ ம். ஃபேவரட்ஸ்ங்கிறது வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு இல்ல. ஆனா இவங்க வந்து கம்பேரிட்டிவா பெட்டரா இருக்காங்கன்னு நான் சொல்றேன். சி, ம். அன்னைக்கு யாரு ஜெயிப்பாங்கங்கிறது ஹூ பிளேஸ் த பெட்டர் கிரிக்கெட் ஆன் த கிவன் டே. அது சொல்லலை நான். ஃபேவரட்ஸ்ன்றது யாருன்னா அவுட்டர் சைட்ல இருந்து பார்க்கும்போது, இப்போ நேற்று மேட்ச்ல வந்து பஞ்சாப் மும்பை பார்த்தா நீ யாரு கேட்டாலுமே வந்து மும்பை தான் ஃபேவரட்ஸ் வித்தவுட் எ டவுட். ஆமா, அந்த கண்டிப்பா, மாதிரி ஆஃப் வந்து கோர்ஸ். அந்த மாதிரி வந்து ஃபைனல் மேட்ச்ல ஆர்சிபி தான் ஃபேவரட்ஸ். ஏன்னா ஓகே. ஆர்சிபிக்கு ஆமா. வந்து பெட்டர் பவுலிங் இருக்கு. அதே ம். மாதிரி வந்து ஓப்பனர் பேர்ல விராட் கோலி அடிப்பாரு, இல்லைன்னா சால்ட், ரெண்டு பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் அடிச்சே ஆவாங்க. ஆமா, ஆமா. ராம், அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன்ல ஒரு முறை, டேய் இப்போ ஃபைனல்ல மேபி பஞ்சாப் பெங்களூர் தானே வரும்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். மேபி டூ ஆமா. வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடியே ஆ, நான் சொன்னேன், ஆ, இது ரெண்டு ஆ, டீம் தானே வரும். இதுல டேய் காமெடி பண்ணாரா, பெங்களூர் பாதியிலேயே போயிட்டுண்டா அப்படின்னு, பஞ்சாப் வர பாதியில ஆமா. போயிட்டுண்டா அப்படின்னு பாத்தியா? அது ஒன்று. சொன்னேன்ல. அதுக்கப்புறம் வந்து ஸோ அவுட்ரைட் ஃபேவரட்ஸ் ஆர்சிபி, நோ டவுட்டு. கண்டிப்பா அது வந்து அது வித்தவுட் அப்புறம் டவுட். வந்து ஆர்சிபி ஹேஸ் பெட்டர் பவுலிங் லைனப். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ஹேசல்வுட் சொல்லவே தேவையில்லை. புவி கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த சுயாஷ் சர்மா நல்லா போடுறாரு. குணால் சுயேஷ் சர்மா பாண்டியாவே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டிருக்காரு இந்த ஒரு நாள் ஐபிஎல். பாண்டியா நல்லா ஸோ போட்டிருந்தாரு. 4 பவுலர் உனக்கு சாலிடாக இருக்காரு. அந்த அஞ்சாவது பவுலர் எஸ் தயால், அவரும் குரூஷியல் பால் அந்த எல்லாம். கிரவுண்ட் நல்லா போட்டுருவாரு ராம், அந்த ஆமா, கிரவுண்ட் சூப்பரா அந்த போடுவாரு. இது வேற பெரிய கிரவுண்ட் வேற கொஞ்சம். ஸோ ஆமா, ஆமா, அந்த சிக்ஸ் கிரவுண்ட் நல்லா அடிக்கிறது ஐ போடுவாரு. மீன் லைக் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இது வந்து ஆர்சிபி பவுலிங்கு. ஆர்சிபி பேட்டிங் வந்தால் சால்ட் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு. ஒருத்தர் ஃபெயில் ஆனால் கூட ஒருத்தர் விளையாடுவார் கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச்ல. ம்ஹும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கேப்டன், அவர் சூப்பராக கேப்டன் பண்ணுறாரு, ரஜத் பாட்டிதார். ஸோ அவங்க வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அவ்வளோ குரூஷியலாக நான் அடிக்கல. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக இது வரைக்கும் அடிக்காதவங்க வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி. யா, தட்ஸ் ட்ரூ. ஜித்தேஷ் அது சர்மா வாய்ப்புகள் அதிகம். சூப்பராக விளையாடிருக்காரு. குணால் பாண்டியாவே ஒரு மேட்ச் 70 ஆட் அடிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு நியூஸ் வேற நான் இன்னைக்கு தான் படித்தேன். ம். டிம் டேவிட் வேற இம்பாக்ட் சபா வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கா. ஓ. ஸோ இந்த ஐபிஎல் அவங்களுக்கு ஜெயிக்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததே டிம் டேவிட் தான். ஆமா. நம்ம இது வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஸோ டிம் டேவிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இல்லாமல் ரொமாடியோ சிஃபர் வேற இருக்காரு. அன்னைக்கு 13 பால்ல ஒரு 50 அடிச்சிருக்காரு. அவர் வேற இருக்காரு. ஸோ ஐ வுட் சே ஆர்சிபி த ஃபேவரட்ஸ். ஸோ கம்மிங் டு பஞ்சாப், நீ சொல்லு. நீ சொன்னதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கிறேன். கமெண்ட் டு பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங்
வைஸா வரேன். பவுலிங் வைஸா வரும்போது அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பவுலர் தான், நம்ம கேப்டன் பிளேயர்ஸ். ம். ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராரும் சஹாலும் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகேவா? ம். பிரார் தானே இது அவரு. ஒரு ஆமா. இது வந்து ஒரு ஆமா, ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். ரெண்டு பேரும் இருக்கணும். ரெண்டு ஸ்பின்னர் இருந்தா இட் வில் பி வெரி குட், ஐ திங்க், ஐ பிலீவ். ஸோ ஏன்னா லெஃப்ட் எல்லாருமே ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் எல்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் ஆமாமா. ஒண்ணும் இல்லை. இது ஆனா இல்லாம அதை விட ரெண்டு ஸ்பின்னர் இருந்தா பெட்டர், ஐ ஆமா. பிலீவ். ஹர்ப்ரீத் பார் வந்து விராட் கோலி, டிவிலியர்ஸ் விக்கெட் எல்லாம் எடுத்திருக்காரு ஓ, அப்படி ஒரு ஐபிஎல்ல. அத்தனை வருஷமா விளையாடுறாரு அவரு? ஆமா 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 ஓ, ஓகே. விளையாடுறாரு. ஸோ அவர் கண்டிப்பா ம் விளையாட ம் ம். வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா அனலிஸ்டும் சொல்லியிருக்காரு. நான் 2 3 இதுல பார்த்தேன். ஸோ அது ஒன்று. ம். ஹர்ப்ரீத் பாரு, அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் இருக்காரு. ஸோ அவர் தான் அவர் மெயின் ஸ்ட்ரைக் பவுலர். அப்புறம் வந்து ஆல்வேஸ் ஆமா விராட் ஆமா ஆமா. விராட் கோலி வந்து கைல் ஜேமின்சனுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஸோ அது பஞ்சாப் சைட்லேருந்து பார்த்தா ஒரு பாசிட்டிவ் திங். ஸோ ஸோ அவங்களுக்கு வந்து கைல் ஜேமின்சன் டிபெண்ட்ஸ் ஆன் லக். ஸோ அவர் யூஸ்வலாக சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போடுவார், சம்டைம்ஸ் வந்து ரன்னுக்கு போயிடுவார். ஆனால் ஹர்ஷதீப் சிங் இருக்காரு. பிரார் விளையாடினா பிரார் வந்து குரூஷியலாக இருப்பார் நாளைக்கு. சாஹல் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக விளையாடுவார். ஸோ இந்த பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் கவர் ஆச்சு. அது ஆமா, சகால் வந்து லாஸ்ட் டைம் வந்து பெங்களூருக்கு எதிர்க்க அவர் தான் ஆ நல்லா பவுலிங் போட்டாரு, சகால். ஸ்டோயினிஸ் இருக்காரு. ஸ்டோயினிஸ் கண்டிப்பாக 2 ஓவர் போடுவார். அது இல்லாமல் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் அந்த ஒமர்ஜாய், ம். அஸ்மத்துல்லா ஒமர்ஜாய் அவர் இருக்கார். பட் அவர் கொஞ்சம் டீசெண்டாக சம்டைம்ஸ் இருப்பாங்க. போட்டால் போடுவார், இல்லைன்னா இல்லை. ஸோ இது பஞ்சாப் பவுலிங்கு. ஸோ பேட்டிங். பேட்டிங் ஆர்டர்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் த்ரீ, லாஸ்ட் டைம் எப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பஞ்சாபை வந்து அந்த பேட்டிங் ஒரு அவுட் ஆன பிறகு அவங்க எந்திரிக்கவே விடல. அதே மாதிரி அட்டாக் இந்த வருஷம் இந்த டைம் அந்த ஃபர்ஸ்ட் டாப் ஃபோர் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ம் ஓகேவா? அது ரொம்ப மீண்டு வர்றது கஷ்டம். ஸோ ஸ்டார்ட் அப் ரொம்ப நல்லா கொடுக்கணும். ஓகேவா? ம் அந்த டைம்ல அந்த சுச்சுவேஷன்ல நம்ம விளையாடுறது நம்ம ஜாலியாக பேசிட்டு போயிடுவோம். ஆனா அவங்க அந்த சுச்சுவேஷன்ல மைண்ட் கேம் தான். ஆமாம். ஸோ மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி, ஓகேவா, மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் விளையாடலாம். எல்லாருமே கிரேட் பேட்ஸ்மேன் தான். நீ ஃபைனலுக்கு வர வந்து யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லாம் ஃபைனலுக்கு வரதில்ல. ஓகேவா? ஆமாம். வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறது, அந்த சுச்சுவேஷன் எப்படி ஆகிறோம் அதை கெயின் பண்ணுறது தான். அதை கெயின் பண்ணானா தான் ஐ திங்க் நம்ம எல்லாருமே அன்கேப்டு பிளேயர் தே ஹாவ் பிரைட் ஃபியூச்சர் கூட சொல்லலாம். ஆமாம். எனக்கு தெரியல, பார்க்கலாம். டாப் ஃபோர் இஸ் மோர் குருஷியல். டாப் ஃபோர் இஸ் டாப் ஃபோர் மியூசிக். ரொம்ப அது குருஷியல். அதில் மெயின் வந்து ஓப்பனர்ஸ் 2 பேரும். ரெண்டு பேர். ஆமாம். அவங்க அவங்க விளையாடினாலே முடிஞ்சிச்சு மேட்ச், அங்கே ஆமா. முடிஞ்சிச்சு. அதுலயும் பிரியான் ஷாரியா அவர் இருந்தாருன்னா செம சூப்பரா முடிஞ்சிச்சு. விளையாடுறாரு. அவர் ஆமாம். அவர் அடிக்கிற ஷாட் பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு மேல ஒரு ஷாட் அடிக்கிறார். பவுன்ஸ் அந்த மாதிரி அது சூப்பரா இருந்தது. நான் ஆமாம். எப்போ பார்த்தேன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து ஆக்சுவலா பாம்பே கூட மேட்ச் பார்த்தேன். ஆமாம். அந்த பிகினிங்ல அந்த ட்ரெண்ட் போல்ட் பால் போடுவாரு. அப்படியே ஆமாம். அப்படியே நிப்பாரு. அப்படியே பாலை பார்த்து அப்படி தட்டுவாரு. அவ்வளவுதான். சூப்பரா ஆமாம். இருந்தது. நல்லா அது இருந்தது. ஒன்று டாப் ஸோ 2. பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் வந்து நாளைக்குன்னு. டாப் 4. மெயினாக வந்து இன்னொரு நிறைய பேர் இது பேசுனாங்களோ இல்லைன்னு தெரில. இந்த மேட்ச்ல வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஹேசல்வுட் எப்படி டேக்கிள் பண்ண போறாருங்கிறது தான் குரூஷியலே. கண்டிப்பா ஹேசல்வுட் எல்லாம் பயங்கர சூப்பரா போடுவார், அதுல நோ டவுட். அவர் எப்படி ஸ்ரேயாஸ் ஐயரை டேக்கிள் பண்ற, ஏன்னா ஒரு லூஸ் ஷாட் விளையாடினா முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும். இல்லைன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கு வேற யாரும் ஸ்டாப் பண்றதுக்கு ஆப்போசிட்ல வேற யாருமே இல்லை. அப்புறம் வந்து ஆமா. ஸோ நேஹல் வதேரா அவர் விளையாடுறாரு. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வீக்னஸ் ஒன்றும் பெருசாக இல்லை, அன்னைக்கு லக்கு பொறுத்து தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோய்னிஸ் இருக்காரு. அப்புறம் ஒமர் ஜாய் வந்து கொஞ்சம் ஒரு 10 20 ரன் ஈஸியாக அடிக்க முடியும். ஹர்ப்ரீத் பார் ஒரு டீசெண்டாக விளையாடுவார். ம். ஸோ ஓவராலாக நான் சொல்றது வந்து அந்த 2 ஓப்பனர் தான் குரூஷியலு. அப்புறம் வந்து நம்ம அவரை பற்றி சொல்ல மறந்துட்டோம். கீ பிளேயர்னு பஞ்சாபுக்கு பார்த்தா அவர் தான் த ஆசி மேன். ஆசி மேன் பும்ராக்கு யாரு? 20 ரன் ஓ, அடிச்சாரு. ஓ, அவர் வந்து அவங்க ஜோஸ் ஆசி இங்கிலீஷா? ஆசி எல்லாமே வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் எந்திரிச்சு நிற்பாங்க. ஸோ அது அவர் கண்டிப்பா ராம். அவர் போன 5 மேட்ச் ஃபைனல்ல அவங்க கேம் வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி இருக்கும். நாக் அவுட்ல அவங்க கேம் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அவர் போன 5 மேட்ச்ல இருந்து எல்லா மேட்ச்லயுமே இம்ப்ரூவ் ஆயிட்டு வராரு. முன்னாடி வந்து ஒரு 10 20 அடிச்சார், அவுட் ஆயிடுவாரு. ஆனா இந்த 3 4 மேட்ச்ல இருந்து மும்பை மேட்ச் அதுக்கு முன்னாடி ஒரு குரூஷியல் நாக் விளையாடினாரு. இந்த மேட்ச்லும் ஒரு 40 அடிச்சாரு, 38 ஆடு. ஸோ அவரு ரொம்ப கீ. ஏன்னா ம்ஹ்ம். அவருக்கு வந்து சொல்ல தேவையில்லை. அவரு அவர் ஒருத்தர் நின்னால மேட்ச் முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கீ. ஜாஸ் இங்கிலீஷ், பிரியான், ஐ வுட் சே ஜாஸ் இங்கிலீஷ், பிரியான் ஷாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர், இந்த 3 பேர்ல யாரு 2 பேரும் விளையாடினாலுமே பஞ்சாப் ஷூர், இட்ஸ் பஞ்சாப் ஷாட்.
தே ஹேவ் டு ஸ்டே இந்த 3 பேர்ல யாரோ அட்லீஸ்ட் தே ஹேவ் டு ஸ்டே டில் 15th ஓவர். 15th ஓவர் ஆமாம். ஸோ இது 15th ஓவர் ஒன்று. கண்டிப்பா 3 பேர்ல யாரோ 15th ஓவர் ஸ்டே பண்ணணும். ம். ஸோ அப்படி இருந்தேன். ஸோ ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் எவ்ரி திங். இஃப் யூ ஹேவ் எனி ஃபைனல் தாட்ஸ், ஸோ வாட்ஸ் யூர் ப்ரெடிக்ஷன்? How about that? ஓகே. இன்னொன்னு வந்து நான் வந்து தீவிர கோலியோட ஃபேனு. இது 18 வருஷம் ஐபிஎல். கோலியோட 18. 18 வருஷம் தானே? ஆமாம், இட்ஸ் 18th இயர். ஆமா. ஸோ கோலிக்கு போக வேண்டிய கிரெடிட். ஆனா ஸ்ரேயஸ் செம ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணுவார். ஆமாம், எது அவர் கேப்டன்சி ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட். ஸோ ஐ ஃபீல் லைக் ஸ்டார்ஸ் ஆர் அலைனிங் ஃபார் ஆர்சிபி அண்ட் விராட் கோலி. ஆமா கண்டிப்பா. யா, யூ நோ தட், பட் ஐ வுட் கோ ஃபார் ஆர்சிபி. ஆர்சிபி இஸ் கோனா. என்ன மச்சான் டேய், நீ ஆர்சிபியா? நம்பவே முடியலடா. ஆர்சிபி ஐ திங்க் இட்ஸ் 51-49 ஃபார் ஆர்சிபி. டேய் அடப்பாவி. ஓகே, நீ இத்தனை வருஷம் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணதில்ல, நான் காலகாலமா சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இல்ல, நான் சப்போர்ட்டரா சொல்லலை, ஆஸ் ஏ ஸ்பெக்டேட்டரா அவுட் சைட்ல இருந்து பார்க்கும்போது. ஸோ ம்ஹும். எல்லாமே ஒரு ப்ராப்பரா போகுது ஆர்சிபிக்கு. ஸோ எனக்கு வந்து எனக்கு தெரியல, டவுட்டா இருக்கு. ஏன்னா நீ லாஸ்ட் டைம் டவுட்டா அது இருந்தனா நீ 50-50 வந்துட்டு சொல்லலாம். அதுதான் தான் நான் 50-50 சொல்லலாம். 51-49 சொன்னேன். ம். நான் வந்து அப்கோர்ஸ் பஞ்சாப் ம். பஞ்சாபுக்கு நான் போறேன். ஸோ ஓகே. இந்த அவன் லாஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காங்க, பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. நான் பஞ்சாப் போறேன், ம். பார்க்கலாம். ஆனா மனசார கோலி ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆர்சிபி பட் ம். கேம் வைஸா பார்த்தா ஐ மீன் பஞ்சாப் கொஞ்சம் ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்ரேயஸ் டெஃபினெட்லி. ஐயர் ஜெயிச்சா நான் ஐல் பி ஹாப்பி. பட் ஆன அவுட்டர்ல இருந்து பார்த்தா ஆர்சிபி ஹேஸ் ஏ எட்ஜ். ஓகே, லெட்ஸ் see டுமாரோ. லெட்ஸ் சி டுமாரோ. பார்க்கலாம். ஆடியன்ஸ் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஐ திங்க் ம். பார்த்து ம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் சப்போர்ட் ஆர்சிபி. நீ ஆர்சிபி, நான் ம். பஞ்சாப். லெட்ஸ் நான் see. வந்து 1% ஐ மீன் லைக் 49-51. லெட்ஸ் சி. ஓகே, லெட்ஸ் அன்டில் see. தென். செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நாளைக்கு மேட்ச். ஆமா, எல்லா யார் ஒர்க்கும். ஜெயிச்சாலுமே வந்து கிரிக்கெட் ஐபிஎல்க்கு வந்து ரொம்ப ஐ மீன் லைக் இட்ஸ் ஹாப்பி ஃபார் ஐபிஎல். ஹாப்பி. ஆமா, யார் ஜெயிச்சாலும் அது ஒரு ஆமா. அன்சாம்பியன்ஸ். யார் ம். ஜெயிச்சாலும் அது ஒரு நியூ ரெக்கார்டு. நியூ சாம்பியன்ஸ் ஃபார் ஐபிஎல் 2025. ஓகே. ஆமா ஓகே. ஆமா, நியூ சாம்பியன். ஆமா. ஓகே, ஸோ அன்டில் தென். பார்க்கலாம். பெஸ்ட் ஆஃப் லக். Yeah, best of luck to both the teams. Until then, யா. see you.